லூசிஃபருடைய ஆவி நமக்குள்ள எப்படி கிரியை செய்யுது அப்படிங்கிறத கர்த்தர் என்ன பண்ணார் சொல்லி கொடுத்தார். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். லூசிஃபருடைய ஆவி என்ன பண்ணுது, ஜனங்களை வஞ்சிக்குது. ஆமி சோத்திரம். எப்படி வஞ்சிக்க? அப்ப லூசிஃபரை போய் பார்க்கணும். ஏன் லூசிஃபர் வஞ்சிக்கப்பட்டா சோத்திரம், எப்படி விழுந்து போனா சோத்திரம். தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆமை ஸ்தோத்திரம் அவர் சிங்காசனம் போட்டு என்ன பண்றார், பரலோக தேவதூதருடைய ஆராதனை நடுவிலே அவர் வீற்றில் இருக்கிறார். இந்த பிசாசு சோத்திரம், பிசாசு அப்ப பிசாசு ஆகல, தேவனால் படைக்கப்பட்ட தேவதூதர்கள் லூசிஃபர், அதை சேர்ந்த கோடிக்கணக்கான தேவதூதர்கள், இவங்களுடைய வேலை தேவனை துதிக்கிறது, இவங்களுடைய வேலை தேவனை துதிக்கிறது. ஆனா சோத்திரம் ஒரு காலகட்டத்தில் இந்த லூசிஃபருக்குள்ள ஒரு சிந்தனை வந்துருச்சு. என்ன சிந்தனை வந்துருச்சு அப்படின்னா, தேவன் போட்ட சிங்காசனத்திற்கு மேலா போய் என்ன பண்ணணும், ஒரு சிங்காசனத்தை போடணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் யாரை ஆராதிக்கணும், என்ன ஆராதிக்கணும் அப்படின்னு நினைச்சு மேலே ஏறினது தான் சோத்திரம். தேவன் என்ன பண்ணார், மேலேந்து அவங்களுடைய சிந்தனையை அறிந்து தள்ளினார். அந்த தேவ தூதர்கள் பிசாசாய் மாறி போனார்கள். அல்லேலுயா. அப்ப சோத்திரம் இதுலேருந்து நம்ம படிக்கணும். அப்ப லூசிஃபர் ஆவி எப்படி கிரியை செய்யுது, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரத்திற்கு மேலே மிஞ்சி போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாலே லூசிஃபருடைய ஆவி என்ன பண்ணுது, கிரியை செய்கிறது. நம்ம மேலே போய் சிங்காசனம் போடணும்ல, தேவன் ஒரு சிங்காசனத்தை போட்டு வச்சிருக்கிறார், அவர் ஒரு அதிகாரத்திற்குள்ள இருக்கிறார். அந்த அதிகாரத்திற்கு மேல அவன் என்ன பண்ணுகிறான், அதை ஓவர்டேக் பண்ணி போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாலே சோத்ரம் யார் தான் கிரியை செய்கிறா, லூசிஃபருடைய ஆவிதான் கிரியை செய்கிறது. இந்த ஆவிக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணணும், தப்பணும். கர்த்தர் சோத்ரம். நமக்கு மேல பரிசுத்தவான்களை வைத்திருக்கிறார், நமக்கு மேல ஊழியர்களை வைத்திருக்கிறார். இவங்களை ஓவர்டேக் பண்ணி என்ன பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இவங்களுடைய அதிகாரத்திற்கு மேல நம்ம போகக்கூடாது. அப்படி போயிட்டாலே யாருடைய ஆவியா போயிடும், லூசிஃபருடைய ஆவி. அதனால ஊழியம் செய்கிறவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க நமக்குள்ள இந்த வெளிச்சத்தை கர்த்தர் எனக்கு இந்த பகல் வேலையில காலை வேலையில கற்றுக் கொடுத்தா, பரிசுத்தவான்களை மிஞ்சிடக்கூடாது. ஆமை சோத்திரம், அவங்களை மிஞ்சி நம்ம போகக்கூடாது. அப்படி போயிட்டாலே லூசிஃபருடைய ஆவி சோத்திரம். அப்படி மிஞ்சி போறதுன்னு என்னன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டை விட்டு போகிறது. அவங்களுடைய கட்டுப்பாட்டை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது, உன்னை விட நான் பெரிய ஆள் அப்படின்னா அதை விட்டு என்ன பண்றது, மேலே போகிறது. அப்படி ஒரு நாளும் போயிடக்கூடாது. ஒருவேளை பரிசுத்தவான்கள் சோத்திரம் ஒரு சாதாரண நிலைமையில கூட இருக்கலாம். உதாரணத்துக்கு பேதுருவை போல அவங்க எருசலேமில் இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் அதற்கு பின்னால வந்த பவுல் ஆமை சோத்திரம் கண்டம் விட்டு கண்டம் பாயிறாரு சோத்திரம். அவர் எல்லா நாடுகளுக்குள்ளும் போய் என்ன பண்ணிட்டு வரார், கர்த்தருடைய ஊழியத்தை பலமாய் செஞ்சுட்டு வரார். அப்படி பலமாய் செஞ்சுட்டு வந்தாலும் பேதுருவை என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சக்கூடாது. ஒரு இடத்துல முகமுகமாய் பேதுருவை எதிர்த்திருக்கிறார் சோத்திரம். பாரம்பரியத்தின் காரியத்தில் பேதுரு தவறு செஞ்சிட்டார் உண்மைதான். ஆனாலும் சோத்திரம் பேதுருவை என்ன பண்ணக்கூடாது, எதிர்க்கக்கூடாது. அது சோத்திரம் அதை எழுதி வச்சிருக்குங்கிறதுக்காண்டி அதை பாசிட்டிவாக எடுத்துக்கக்கூடாது. அது அவருடைய வாழ்க்கையில் இருந்த வீழ்ச்சி, அவருடைய வாழ்க்கையில் இருந்த தவறு. ஆமை சோத்திரம் முகமுகமாய் எதிர்த்தேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார், பதிவு பண்ணுவார். கர்த்தர் சோத்திரம். எந்த பாரம்பரியத்தை குறித்து முகமுகமாய் பேதுருவை எதிர்த்தாரோ அதே பாரம்பரியத்தை அவரும் செய்கிற இடத்துக்கு நிறைய என்ன பண்ணார், தள்ளப்பட்டார் சோத்திரம். அந்த சூழ்நிலைகள் அவர் சுத்திகரிக்கிறதுக்காக எங்க போறார், தேவாலயத்துக்குள்ள போறார். தன்னை சோத்திரம் அந்த யூதர்களுக்கு மத்தியில தன்னை குற்றவாளியாய் காண்பித்துக் கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி சுத்திகரித்துக் கொள்வார். அதே பாரம்பரியத்துக்காகத்தான் என்ன பண்றார், உள்ள கறந்து போற. எந்த விருத்தத்தை செய்யக்கூடாதுன்னு தீவிரமாய் பேசினாரோ தீமையத்துக்கு என்ன பண்றார், விருத்த சேதனத்தை அவரே செய்கிறார் சோத்திரம். அப்ப இந்த இடம் சோத்திரம். அதனாலதான் எதை அந்த இடத்துல அவர் தவறாய் கடந்து போனா அதையே அவர் வாழ்க்கையில கடந்து வர்றதுக்கு நேராய் வந்தது. இதெல்லாம் சோத்திரம். அந்த இடத்துல எல்லாம் அவர் சரிப்படுத்தி கொண்டு அவர் ஓடிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ளணும் சோத்திரம், பரிசுத்தவான்களை என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சக்கூடாது. அவங்க வாழ்க்கையில குறை இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணிட முடியாது சோத்திரம், எதிர்க்கிற இடத்திற்கு நேராக கடந்து போயிட முடியாது. நமக்கு அந்த அதிகாரமும் கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துக்கு மிஞ்சி போகிறது தான் அது லூசிஃபருடைய ஆவியா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். அதனால சோத்திரம் பெரிய ஊழியமே செஞ்சாலும் சோத்திரம் பேதுருவுக்கு கீழே இருக்கணும். பேதுருவை ஒரு அதிகாரத்துல தேவன் வச்சிருக்கிறார். அந்த அதிகாரத்துக்கு கீழே நின்றுதான் என்ன பண்ணணும், பவுலா இருந்தாலும் மற்ற அப்போஸ்தலர்களா இருந்தாலும் ஊழியம் செய்யணும். அந்த அதிகாரத்திற்கு மேல போய் என்ன பண்ணக்கூடாது சோத்திரம், அது லூசிஃபருடைய ஆவியாய் கடந்து போயிடும். இன்னைக்கும் சோத்திரம் தேசத்துல பிரபலமாய் ஊழியம் செய்கிறாங்க. அவங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் இருக்குதான்னு கேட்டு பாருங்க சோத்திரம். பரிசுத்தவான்கள் கண்டிக்கும் போது அவங்க அடங்கி வர்றாங்களான்னு பாருங்க சோத்திரம். அந்த இடத்துக்கெல்லாம் வரலைன்னா
ஒரு நாள் அவங்க விழுந்து போவது நிச்சயம், ஒரு நாள் விழுந்து போவது நிச்சயம். அதனால ஊழியத்துக்குள்ள சோத்திரம் நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள தான் கடந்து போகணும். நமக்கு பரிசுத்தவான்களை தந்திருக்கிறாரா, அவங்களுக்கு கீழே இருக்கணும், அவங்களை மிஞ்சி போகக்கூடாது. சோத்திரம். ஒருவேளை நமக்கு கிருபா வரங்களை கூட்டி கொடுக்கலாம், வல்லமையை கூட்டி கொடுக்கலாம், பலத்த கிரியைகளை நம்மளை கொண்டு காரியங்களை செய்யலாம். ஆனாலும் அவங்களுக்கு கீழத்தான் நிற்கணும், மேலே போகவே கூடாது. அவங்களுக்கு மேலே ஓவர்டேக் பண்ணி கொண்டு போறது லூசிஃபருடைய ஆவி. அதை புரிந்து கொள்ளும். அதுபோலதான் நம்மளை நடத்துகிற ஊழியக்காரரை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். சோத்திரம். அவங்கள விட நம்ம எவ்வளவு பிரகாசித்தாலும் அவங்களுக்கு கீழே தான் நிற்கணும். அப்படின்னா அவங்க சொல்றதை கேட்டு என்ன பண்ணணும், நடக்கிற இடத்திற்கு நேராய் கடந்து போகணும். குடும்பங்களுக்குள்ள எப்படி லூசிஃபர் ஆவி கிரியை செய்ய தெரியுமா? புருஷனை தேவன் ஒரு அதிகாரத்தில் வைக்கிறார். புருஷனை தேவன் ஒரு அதிகாரத்துக்குள்ள என்ன பண்றார், புருஷனை ஓவர்டேக் பண்ணி போகக்கூடாது. அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் லூசிஃபருடைய ஆவி. கர்த்தருடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. உங்களை புருஷனுக்கு மேலே வைக்கல தேவன், புருஷனுக்கு கீழே வச்சிருக்கிறார். மேலே எப்படி போவீங்க? மேலே ஒரு சிங்காசனத்தை யாரு போட்டா? சாத்தான் தானே போடணும்னு நினைச்சான், அது லூசிஃபர் தானே போடணும்னு நினைச்சான். சோத்திரம். அந்த அதிகாரத்தை மிஞ்சணுங்கிற ஒரு எண்ணம் அந்த லூசிஃபருக்கு வந்ததுனாலே அவன் சாத்தானாய் கீழே தள்ளப்பட்டான். அப்ப நம்ம புருஷனை ஒரு அதிகாரத்தில் கத்தர் வச்சு அதை ஓவர்டேக் பண்றது, அவங்களை மிஞ்சுறது. சோத்திரம். அப்படி போகக்கூடாது. அவங்க எவ்வளவு சோத்திரம் அவங்க படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும், மனைவிமார்கள் அதை விட 100 மடங்கு திறமசாலியா இருந்தாலும், உங்களை எந்த அதிகாரத்திற்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நீங்க படிக்கணும். சோத்திரம். புருஷனுக்கு கீழே தான் கத்தர் வச்சிருக்கிறார், புருஷனுக்கு மேலே வைக்கல. ஆலோசனை சொல்லலாம், சோத்திரம், நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்கலாம், சில விஷயங்கள். ஆனா அவங்களை மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது. சோத்திரம். அவர்களை உதாசீனப்படுத்துறதோ, அவங்களுடைய மிஞ்சி, அவங்களுடைய அதிகாரத்துக்கு மிஞ்சி போகக்கூடாது. அவங்க சம்மதம் இல்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. அது செஞ்சா அது லூசிஃபருடைய ஆவியா போயிடும். தேவன் குடும்பத்தில் ஒரு கணவனுங்கிற ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிறார், அதை மிஞ்சி போகக்கூடாதுல்ல. சோத்திரம். ரசிக்கப்பட்ட கணவரை சொல்ற, ரசிக்கப்படாத கணவரை இல்லை. சோத்திரம். அவிசுவாசியை குறித்து சொல்லலை. என வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தருக்குள் பெற்றோருக்குள் கீழ்ப்படியுங்கள். பெற்றோரா இருந்தாலும் கர்த்தர் சொன்ன வழியில சொன்னா கீழ்ப்படி, அதுக்கு மாறுதலா இருந்தால் கீழ்ப்படிய வேண்டியதில்லை. அதனால சோத்திரம், தேவனுக்குள்ள இருக்கும் பொழுது சோத்திரம் நம்ம இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போகணும். அல்லேலூயா. இந்த கால வேலையில எனக்கு உணர்த்தி கொடுத்தார். நான் ஆண்டவர்கிட்ட அழுது ஜெபம் பண்ணேன். ஆஹா சோத்திரம், இப்படியெல்லாம் லூசிஃபர் ஆவி வருதே. சோத்திரம். அப்ப நம்ம மனதில் கூட, நினைவில் கூட, யோசனையில கூட சோத்திரம், பரிசுத்தவான்களையோ ஊழியக்காரரோ என்ன பண்ணிடக்கூடாது, ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது. அதுதான் லூசிஃபருடைய ஆவி. இதை சொல்லி கொடுத்த தேவனுக்கு சோத்திரம் சொல்லி அழுது ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். அல்லேலூயா. அதனால அதை உங்களுக்கு ஆலோசனையா சொல்றேன். அதனால உங்களுக்கு மேல என்ன அதிகாரம் இருக்கோ அந்த அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு கீழே இருங்க. அந்த அதிகாரத்துக்கு மேலே போறதே, மிஞ்சி போறதே சோத்திரம், அது லூசிஃபருடைய ஆவின்னு மறந்துடாதீங்க. சர்வசாதாரணமாய் குடும்பங்களில் நடக்குது, சபைகளில் நடக்குது. விசுவாசிகள் ஊழியரை மிஞ்சுறது, சோத்திரம், குடும்பத்தில் மனைவிமார்கள் பிள்ளைகள் புருஷனை மிஞ்சுறது. சோத்திரம், இதெல்லாம் லூசிஃபருடைய ஆவி. இந்த ஆவிகளுக்கு நீங்களும் நான் என்ன பண்ணக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. சோத்திரம். ஒருவேளை மனைவி கலெக்டரா இருந்தாலும் புருஷன் சொல்லதை கேட்கணும். ஒருவேளை புருஷன் சோத்திரம் அவன் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு தெரியலாம். ஆனால் மனைவி நல்லா படித்து கலெக்டராக இருக்கு, நீ என்னையா சொல்கிறதுன்னு கேட்க முடியுமா? அப்படி கேட்டால் லூசிஃபருடைய ஆவி. சோத்திரம். நீ கலெக்டராக வேணா இருந்துட்டு போ மாவட்டத்துக்கு, இல்லை பெரிய அதிகாரியாக இருந்துட்டு போ. சோத்திரம். இல்லை நல்லா படித்து நல்ல வேலையில் இருந்துட்டு போ, யார் வேண்டான்னு சொன்னா. ஆனால் உனக்கு மேலே புருஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாருங்கிற சிந்தையோடு செயல்படும். அல்லேலூயா. சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அதனால சோத்திரம், இப்படி தான் படித்து இப்படி கீழே கீழே இருந்தால் தான் நம்ம கர்த்தருடைய ஆவி. அந்த சிங்காசனத்துக்கு மேலே ஒரு சிங்காசனத்தை போடுவேன், நான் குடும்பத்தை நடத்துகிறேன், நீ என்ன நடத்துகிற, அப்படிலாம் போயிடக்கூடாது. சோத்திரம். புருஷனே பார்த்து கொடுத்தா அது வேற. சோத்திரம். சோத்திரம். புருஷனை மிஞ்சி என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. படிச்சுக்குவீங்களா அந்த பாடத்தை? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைங்க சோத்திரம், இந்த அனுபவத்திற்குள்ள சோத்திரம் படிச்சுக்கங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்ததுனால உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதனால அநேக சபைகளில் விசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க, சோத்திரம், அநேக சபைகளில் விசுவாசிகள் ஊழியரை மிஞ்சுவாங்க. அப்படி மிஞ்சிடக்கூடாது. ஊழியர்கள் அவங்களுடைய நடத்திப்புக்காரரை மிஞ்சிடக்கூடாது. அதுபோல ஊழியர்கள் பரிசுத்தவான்களை மிஞ்சக்கூடாது. குடும்பத்தில் சோத்திரம், மனைவிமார்கள் பிள்ளைகள் புருஷன்மாரை என்ன பண்ணக்கூடாது, மிஞ்சி போகக்கூடாது. அதுக்கு மேலே, அந்த அதிகாரத்துக்கு மேலே போகிறது லூசிஃபருடைய ஆவிங்கிறதை புரிந்து நாம் சோத்திரம் கீழ்ப்படிந்து இருப்போமானால், இந்த ஆவிகளுக்கு இடம் கொடுக்காமல் நம்முடைய ஜீவியத்தை காத்துக்கொள்வோமானால், நம்ம ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, நம்ம ஒரு அதிகாரத்துக்குள்ளே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த அதிகார கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் என்ன பண்ணணும்,
இருந்து செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து செயல்படுவீர்களானால் நீங்களும் நானும் அந்த ஆவிக்கு தப்புவோம். நம்ம வாழ்க்கை எதிர்காலம் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ஆலோசனைக்கு